மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தில் நீயும் பூத்தாயா, பொன் மாலை எங்கள் கொண்டையில் நீயும் பூப்பாயா. மல்லிகை பூவே பூத்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தில் நீயும் பூத்தாயா, பொன் மாலை எங்கள் கொண்டையில் நீயும் பூப்பாயா. நெட்டுமாரி பூவை கட்ட சொன்னா என் தையில பூ வச்சிட்டு இருக்கு. இது பொண்ணுக்கு வைக்க பூவு. ஏக்கா நீங்களும் பொண்ணு தானக்கா? நீங்க ஒரு பொண்ணு, நான் ஒரு பொண்ணு, குஷ்பக்கா ஒரு பொண்ணு. நம்ம தலையில எல்லாம் வச்சு போக மீதி பூவை தான் அந்த பொண்ணு கொண்டு போகணும்க்கா. அதனால பூ வச்சா வேண்டாம்னு சொல்லாதுங்க. வேண்டான்னு யார் சொன்னா? கெட்டி முடிச்சிட்டு எவ்வளவு பூ வேணாலும் நம்ம தலையில வச்சுக்கிடலாம். முதல்ல பூவை கட்டி முடிப்போம். அத்தை பத்த சத்தம் போட என்ன விளையாண்டுட்டா இருக்கியும் பாவே. அவ்வளவுதானக்கா, விளையாடி வேலை பார்த்தாதான் வேலை செய்ய அலுப்பு தெரியாது. ஒரு பாட்டாவது பாடணும், அதுவும் செய்ய மாட்டேங்கிறிய. அக்கால தங்கச்சியும் வேலை செய்யறதுக்குனே புறப்படுத்த மாதிரி பூவை கட்டிக்கிட்டே இருக்கிய. எனக்கு சொத்த நேரம் அமைதியா குனிஞ்சிருந்து வேலை பார்த்தாலே ஒரு மாதிரி போர் அடிச்சு போயிருது. அதனாலதான் பாட்டு பாடி உங்க தலையில பூ வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன்க்கா. நேத்து மாதிரி இது என்ன விளையாடுற நேரமா? முதல்ல பூவை கட்டி அதுக்கு ஒரு எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். ஏக்கா அப்படியேக்கா, உண்மையிலே விளையாட வருவீங்களோ? ஆமா நெட்ட மாதிரி விளையாடுற வயசு தானே எனக்கு. என்னதான் ஆடி ஆடி விளையாடலான்னு பாக்கேன். ஆட போங்கக்கா, கிண்டல் பண்றிய. எந்த வயசா இருந்தா என்னக்கா, மனசு இளமையா இருந்தா நம்ம விளையாடலாம். அப்படியே நெட்ட மாதிரி? ஆமாக்கா, எப்ப பார்த்தாலும் சோறு கஞ்சி சோத்து பானைக்குள்ளே கிடந்தா நல்லவா இருக்கு. வாழ்க்கையே போர் அடிச்சு போயிரும்க்கா. என்ஜாய்மெண்டோட வாழ்க்கையை வாழணும். நெட்ட மாதிரி உனக்கு என்ஜாய்மெண்டோட விளையாடணும்னா என் பிள்ளைகள் கூட சேர்ந்து விளையாடு. என்னி வந்து விளையாடவான்னு கூப்பிட்டா எப்படி வர முடியும்? நான் கொஞ்ச நேரம் வீட்டுல பொறுப்பா இல்லன்னு வச்சுக்க, ஒரு வேலையும் விளங்காது. அத்தையும் ஏசுவாவ. ஏக்கா இல்லன்னா விளையாட வருவீங்களோ? நெட்ட மாதிரி விளையாடுற வயசா இப்போ? அந்த சின்ன வயசுல நான் என் தங்கச்சியெல்லாம் நல்லா விளையாண்டுட்டு தான் கிடந்தோம். கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இனி பொறுப்பு வந்துருச்சுல்ல. குடும்பம், குழந்தைகள், சோத்து பானை, கஞ்சி பானைன்னு இப்படியே நேரம் போயிருது. வாங்கக்கா, எப்ப பார்த்தாலும் சோத்து பானைக்குள்ளே கிடங்க. எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா, எப்பவுமே வேலை செஞ்சுட்டே கிடக்கூடாது. கொஞ்ச நேரம் வேலை செஞ்சோமா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தெரியணும். இல்லையா வம்புழுத்தி யாத்தையா திட்டாது வாங்கணும். குறிப்பா எங்க அத்தை 5-6 ஏச்சி வாங்கினாதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும் பார்த்துடுங்க. அடுத்து அந்த டோப்ஸ் கிட்ட அவளை என்ன ஏசதான் ஜீவாக்கா. அப்படி இருந்தாதான் தினாம நேரம் ஜாலியா போயிருது. இப்படி உட்கார்ந்த இடத்துல ஒரே வேலை பார்த்துட்டு இருக்க என்னால முடியவே முடியாதுக்கா. நேத்து மாதிரி அதுக்காக பூ கட்டும் போது எழுப்பி ஓடி ஆடி விளையாண்டுட்டா தெரிய முடியும். ஏக்கா பூ கட்டும் போது ஓடி ஆடி விளையாட முடியாது, ஆனா பாட்டு பாட முடியுங்கள? நம்ம வாய் நம்ம கிட்ட காலியா தானே இருக்கு, அதை ஜாலியா ஆக்கிடலாம்ல. எங்க ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். ஐயோ எனக்கு பாட வராது நெட்ட மாதிரி. நீங்க பேசினாலே பாடின மாதிரி தான் இருக்கு, அதை கொஞ்சம் ராகமா பேசிருங்களா? ஐயோ எனக்கு வராது, வேணா குஷ்பா பாட சொல்லு. குஷ்பக்கா நீங்க நல்லா பாடுவீங்களா? ஒரு பாட்டை எடுத்து விடுங்க. நானும் ஜாலியா பாட்டை கேட்டுட்டே பூ கட்டிடுவேன். அல்பம் தெரியாது, இழுப்பம் வராது. நெட்ட மாதிரி பாட்டுலாம் அந்த காலத்தோட போச்சு நெட்ட மாதிரி. இப்ப என்ன பாட்டுலாம் நல்லாவா இருக்கு? நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நல்ல நல்ல பாட்டா வரும், அதை விரும்பி கேட்போம், அதை நாங்களும் பாடுவோம். இப்ப உள்ள பாட்டெல்லாம் எனக்கு பாடவே தெரியல நெட்ட மாதிரி. ஏக்கா பாட்டு தெரியல அவ்வளவுதானே. இப்ப நான் பாடுறேன், நீங்க அப்படியே அதை வாங்கி பாடுங்க. அன்னத்தை பாத்தியா அப்பத்தை கேக்கேனா, அப்பாத்தியா அப்பாத்தே கேக்கு, அப்பாத்தி தோ அப்பாத்தி தூ 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 அப்பாத்தியே. அன்னத்தை பாத்தியே அப்பத்தை கேக்கேனா, அப்பாத்தியா அப்பத்தை கேக்கு, அப்பாத்திக்கோ அப்பாத்தி தூ 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 அப்பாத்தியே. அன்னத்தை பாத்திய அப்பத்தை கேக்கேனா. புஷ்பகா நான் பாடினது கேட்டீங்களா? காதுல நல்லா வாங்கிக்கிட்டீங்களா? அப்படியே பாடுங்க பாப்போம். ஐயோ இந்த பாட்டுல என்னால பாட முடியாதம்மா, ஒண்ணுமே புரியல. நெட்டு மாதிரி நீ பாடினது பாட்டா? என்னது பாட்டாவா? என்னக்கா இப்படி கேட்டுட்டிய? ட்ரெண்டிங் சாங்குக்கா இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னா இப்ப இல்லையா? இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்குக்கா, அதை பாடட்டுமா? ஐயோ வேண்டாம்மா, நீ பாடி பாட்டு கேட்க முடியல. ஏக்கா இந்த பாட்டு நல்லா இருக்குக்கா, கேட்டு பாருங்க. என்ன பாட்டு நெட்ட மாதிரி? ஒத்த ரூபாயும் தாரே ஒரு வனப்பத்தட்டம் தாரே, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். டண்டு நக்குடு டனுக்கு நக்குடு டண்டு நக்குடு டனுக்கு நக்குடு டண்டு நக்குடு டனுக்கு நக்குடு. ஏய் ஒத்த ரூபாயும் தாரே ஒரு வனப்பத்தட்டம் தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். 10 ரூபாயும் தாரே பதுக்கி சங்கிலி தாரே, பக்கத்துல வாடி நம்ம படப்ப பக்கம் போவோம். ஏ நெட்ட மாதிரி இந்த பாட்டுல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வந்துட்டேன். இத நீ இப்பதான்
ஏக்கா இப்பெல்லாம் பழசதான் புதுசா ட்ரெண்டிங்ல ஓட்டிக்கிட்டு இருக்காக்கா. நீங்க செல்ல எடுத்து பாக்குறதே இல்லையோ? நாங்க செல்லெல்லாம் பான் பேசுறதுக்கு எடுப்போம் வைப்போம். மத்தபடி எங்க பிள்ளைகள் தான் எடுத்து வாண்டிட்டு கிடக்கும். அதனால தாக்கா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. பிள்ளைகள்ட்ட கேட்டு பாருங்க எது ட்ரெண்டிங் இல்லன்னு அழகா சொல்லும். சரி நெட்ட மாதிரி ட்ரெண்டிங் பாட்டுல இருக்கட்டும், முதல்ல பூவை கட்டுவோம். அதுக்கு வர சும்மா இருக்கும்போது சொல்லி நாங்க கேட்கோம். ஏக்கா எதுக்குக்கா அந்த பூவை போட்டு கட்டிட்டு கிடக்கணும்? பேசாம இந்த பூல சொத்தல கம்ம போட்டு அந்த புள்ள தலையில ஒட்டி விட்டுலாம்ல. ஐயோ நெட்ட மாதிரி என்ன சொல்லியா? பூவை எப்பவுமே எல்லாரும் தலையில கட்டி தானே வைப்பாங்க, ஒட்டி யாரும் வைப்பா? இல்லக்கா கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். இல்ல தொடுத்த பூ வாங்கவா செய்யணும். இவ்வளவு பூவை பறிச்சுல இருந்து கட்டுனா எப்படி கட்டுறது? பேசாம கம்ம கொண்டு போய் ஒத்த பூவை எடுத்து ஒட்டிடலாம்க்கா. இல்லன்னா 1 கிலோ கம்ம வாங்கிட்டாங்க, மொத்தமா அந்த பூவை ஊத்தி பிசைஞ்சிருவோம். பூ பூரா அப்படியே பந்தா ஒட்டிக்கிட்ட ஒருத்தர் தலையிலேயே ஒரு பந்தத்துக்கு எரிஞ்சிருவோம். இந்த ஐடியா சூப்பரா இருக்குல்லக்கா. நெட்ட மாதிரி காலங்காலமா பூவை தலையில கட்டி தான் வச்சிட்டு இருக்கா, அதான் அழகா இருக்கும், வாசமாவும் இருக்கும். நீ சொல்ல மாதிரி கம்ம ஊத்தி பிசைஞ்சு கொண்டு போய் ஒட்டினா வாசமே இருக்காது, பார்க்கவும் அழகா இருக்காது. நெட்ட மாதிரி மாமியார் யாசுவாவ. ச்சே, ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு அதை ஏத்துக்கிட மாட்டேங்கலக்கா. கெட்டிதான் ஆகணுமா? ஆமா நெட்ட மாதிரி கெட்டு. சரிக்கா. அந்த டாப்ஸ் எங்க போனான்னு தெரியலையே. அவ வருவா நெட்ட மாதிரி, நீ கெட்டு. எல்லாரும் என்ன பண்றீங்க? பூ கட்டிட்டு இருக்கீங்களோ? இல்ல பூவை கெட்டையில, பூவை உட்காந்து தின்னுகிட்டு இருக்கோம். நீ உட்காரு திங்கலாம். எங்க அம்மாட்ட அப்பயே சொன்ன மைனியோ, மல்லிப்பூ பரோட்டா செய்யி திங்கலான்னு. எங்க அம்மா கேட்காம போய் பூவை கட்டுன்னு பத்தி விட்டுட்டா. ஓஹோ, மல்லிப்பூ பரோட்டா கேட்டியோ? ஆமா மைனி, போன்ல பார்த்தேன். நல்லா அழகா இருக்குது. நம்மளுக்கு செஞ்சு தரதான் ஆள் இல்ல. உங்களுக்கு செய்ய தெரியுமா? கொஞ்சம் செஞ்சு தாங்களா. எது மல்லிப்பூ பரோட்டாவா? ஆமா மைனியோ. இந்த பூவெல்லாம் உட்காந்து முதல்ல கட்டு, மல்லிப்பூ பரோட்டாவை 2ஆவது செஞ்சிடலாம். அப்படியே மைனியோ, செஞ்சு தருவீங்களா? கண்டிப்பா செஞ்சுதான். நீ முதல்ல பூவை கட்டு. சரி மைனியோ, இத கட்டி. ஏ நெட்ட மாதிரி, என்னக்கா? உனக்கு சில்பா சொன்ன மாதிரி மல்லிப்பூ பரோட்டா செய்ய தெரியுமா? யாருக்கு தெரியும்? அவளுக்கு திங்கிறதுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னா வேலையெல்லாம் டக்கு பக்குன்னு முடிச்சு வந்துருவா. முடிச்சிட்டு கேப்பெல்லாம் என்ன செய்வா? அதுக்கும் நம்ம கைவசம் ஐடியா இருக்குக்கா. நீங்க கவலைப்படாம பூவை கட்டுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கிடுவோம். சரி நெட்ட மாதிரி, எனக்கும் செஞ்சுதா அப்படின்னா. மல்லிப்பூ பரோட்டா தானே, செஞ்சிருவோம். பயமா இருக்கு ஐஷு. நாளைக்கு விடிஞ்சா நிச்சயம். எப்படி இதை ஸ்டாப் பண்றதுனே தெரியல. அதான் சூரியன்ட்ட சொன்னல, அவர் ஏதாவது பண்றாரான்னு பாப்போண்டி. நீ ஃபீல் பண்ணாத துர்கா. அவர்கிட்ட சொன்னேன், அதான் அவர் எதோ யாட விடமா பேசி இந்த விஷயத்தையே அவர் கண்டுக்கவே இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிடலாமான்னு கேட்டாரு. அதுவும் வாடி போய் கல்யாணம் பண்ணிக்கிடலாமான்னு கேட்டாரு. அவர்கிட்ட என்னத்த சொல்ல? நிச்சயத்தை நிறுத்துறேன்னு அவரும் சொல்லவே இல்ல. என்ன பண்றது ஐஷு? நீ ஏதாவது ஐடியா கொடு ஐஷு. எனக்கு இந்த நிச்சயம் நடக்கிறதே இஷ்டம் இல்ல. கல்யாணத்தை எப்படியாவது சூரியன் நிறுத்திடுவாரு. ஆனா நிச்சயத்தை நம்ம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி நிறுத்தணும் ஐஷு. துர்கா, ஒரு ஐடியா இருக்கு. என்னது? நிச்சயத்துக்கு வரவங்களுக்கு ஜூஸ்ல பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துருவோமா? பேதி மாத்திரையா? ஆமாடி. ஜூஸ குடிச்ச உடனே எல்லாரும் பாத்ரூம் போடுவாங்க. மாப்பிள்ளைக்கும் சேர்த்தே கொடுத்துருவோம். வேணா அவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 மாத்திரை போட்டு கொடுப்போம். அவர் பாத்ரூம்ல கிடப்பாரு, இல்லன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுவாரு. அதுக்கப்புறம் இங்க எப்படி நிச்சயம் நடக்கும்? தானா நிச்சயம் நின்று துர்கா. எப்படி என்னோட பிளானு? நீ மட்டும் ஊன்னு சொல்லு, பேதி மாத்திரை 1 கிலோ வாங்கிடுவோம். ஐயோ, அவ்வளவு பேருக்கு போட்டு கொடுத்தா அவ்வளவுதான். நம்மள தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. நம்ம என்ன எல்லாரும் கொலையா பண்ண போறோம்? பேதி மாத்திரை தானடி. எல்லாரும் பாத்ரூம்க்கு 4 வாட்டி போயிட்டு வந்து உட்கார போறாங்க. பாத்ரூம் மண்டபத்துல ஃபுல் ஆயிரும், எல்லாரும் வீட்டுக்கு ஓடிடுவாங்க. ஐஷு, ஐடியாவே நல்லா இல்ல, வேற ஏதாவது யோசி. இதாண்டி சூப்பர் ஐடியா. இதை விட பெஸ்டான ஐடியா யோசிக்கவே முடியாது. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, யாருக்கும் சந்தேகம் வராம நான் எல்லாத்தையும் பண்ணி காட்டுறேன். ஆடாத ஐஷு, நம்ம சொந்தக்காரங்களும் தானே குடிப்பாங்க. என் அப்பா அம்மா கூட குடிச்சிருவாங்க, உங்க அப்பா அம்மாவும் குடிப்பாங்க. நம்ம அப்பா அம்மாட்ட குடிக்க வேண்டாம்னு சொல்லி வச்சிடலாண்டி. எதுக்குன்னு கேட்பாங்கல்ல. ஆமால, அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, கூல் ட்ரிங்க்ஸ்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் குடிக்கும். என் தம்பி தங்கச்சி எல்லாம் குடிப்பாவ, அதை விட சின்ன பிள்ளை எல்லாம் குடிக்கும்ல. எல்லாருக்கும் ஆபத்தா போயிடாதனால அதெல்லாம் வேண்டாம். ஆமா துர்கா, நான் அதை யோசிக்காம விட்டுட்டேன். வேற ஏதாவது யோசி ஐஷு. சரி துர்கா, யோசிப்போம். இவ எங்க இருக்கா? ஒரு இடத்துலயும் காணோம். நானும் வர வழியெல்லாம் தேடியாச்சு. குழந்தை அங்கிருந்து வேலையில பார்த்துட்டு இருக்காரு. இவ மட்டும் தனியா எங்க போய் உட்காந்து கிடக்கா? வீட்டுல வேலை செய்ய மாற்றப்பட்டு தோட்டத்துல வந்து கிடக்கானே. மாமியார் என்ன கிளி கிளின்னு கிளிக்குது. இவளுக்கு எதுக்குதான் அப்படி பேதி எடுக்குது தோட்டத்துல வந்து கிடக்கான்னு தெரியல. நாங்களாம் வந்து தோட்டத்துல வேலை பார்க்கும்போது கூட இவ
எங்க இருக்க அவ கண்ணுல மாட்டட்ட அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. மைனியோ மைனியோ என்ன பையனியோ? மல்லிப்பூவை கட்டி முடிச்சா பரோட்டா சுட்டு தரேன்னு சொன்னீங்கல்ல, எல்லா மல்லிப்பூவையும் கட்டி முடிச்சாச்சு மைனியோ. மல்லிப்பூ பரோட்டா சுட்டு தாங்க. எல்லா பூவையும் நீ ஒத்தையிலே கட்டினா? நம்ம எல்லாரும் சேர்ந்தானு கட்டினோம். ஆமா மைனியோ, நீங்க தான் சொன்னீங்க மல்லிப்பூ கட்டினா பரோட்டா சுட்டு தரேன்னு. கட்டி முடிச்சாச்சு. போய் மல்லிகைப்பூ போட்டு பரோட்டா சுட்டு எடுத்துட்டு வாங்க. கம கமன்னு மல்லிகைப்பூ வாசனையில பரோட்டா திங்க ஆசையா இருக்கு மைனியோ. சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க, நான் இதுலயே இருக்கேன். இங்க பாருங்க பையனியோ, நான் சொன்னது நீ ஒத்தையில மொத்த மல்லியும் கட்டிட்டீங்கன்னா பரோட்டா சுட்டு தரேன்னு சொன்னேன். ஆனா நீ ஒத்தையில கட்டல, 4 பேர் சேர்ந்துதான் கட்டியிருக்கு. அதனால புரட்டவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. நான் பரோட்டாக்கு ஆசைப்பட்டு தானே அவ்வளவு நேரம் உட்கார்ந்து கட்டினேன். நீ எவ்வளவு நேரம் உட்கார்ந்து கட்டியிருந்தாலும் அதை பத்தி எனக்கு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து கட்டினதான் பதிவாயிட்டு, அதனால புரட்டா செய்ய முடியாது. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது கஞ்சி கஞ்சி கிடந்தா குடிக்க போறேன். நீயே வேணா வா, கொஞ்சம் நீ தண்ணி ஊத்துறேன். ஆனா நீ தண்ணிக்கு ஆசைப்பட்டு நான் இவ்வளவு பூவையும் கட்டினேன். பரோட்டாக்கு ஆசைப்பட்டு தானே கட்டினேன். இப்படி ஏமாத்திட்டீல மைனி. இங்க பாரு, உனக்கு மல்லிப்பூ பரோட்டா தானே வேணும். நான் உனக்கு ஒரு ஐடியா தாரேன். என்ன ஐடியா மைனியோ? கடையில போய் பரோட்டாவை வாங்கு, அதுல கொஞ்சம் மல்லிப்பூவை அள்ளி வை, நல்லா உருட்டு, அதை அப்படியே எடுத்து கடிச்சு கடிச்சு தின்று. அவ்வளவுதான், மல்லிப்பூ பரோட்டா ரெடி. மைனியோ, ஆனா நான் போன்ல பாக்கும்போது மல்லிகைப்பூவை பரோட்டாக்குள்ள வச்சுல செஞ்சாவே. உன்னையும் பரோட்டாக்குள்ள மடிச்சுதானே திங்க சொல்லியிருக்கேன். வேணும்னா தின்னு, வேண்டாம்னா தூர போட்டு போ. நான் போய் கஞ்சி குடிக்க போறேன்ப்பா. இந்த மைனி சுட்டு தரேன்னு சொன்னதுனால நானும் ஆசைப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சேன். ஆனா நல்லா ஏமாத்திட்டாவ. இதுக்கு மேல இவ சொன்ன எந்த வேலையும் செய்யவே கூடாது. நம்ம வீட்ல இருந்தாதான் ஒத்தையில இருக்கோம், தோட்டத்துக்கு வந்தா இங்கேயும் ஒத்தையில தான் இருக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு நேரம் சும்மாவே உட்கார்ந்து இருந்திருக்கேன், யாருமே பேசவும் வரல. அப்புறம் பேச மாட்டேங்காரு. என்ன பண்ண, ஏதாவது வேலையாவது பாப்போமா? வேலை பார்த்தா அதுக்கும் ஏதாவது சொன்னா என்ன பண்ண? ஆனா ரோசப்பக்கா குஷ்பக்கெல்லாம் இங்க வேலை பாப்பாவில்ல. அவி வந்தா மட்டும் வேலை செய்யாவ, என்ன வேலை செய்ய யாருமே சொல்லவும் மாட்டேங்காவ. வேலை சொன்னா கூட ஏதாவது செஞ்சுட்டு நேரத்தை போக்கலாம். எனக்கு தான் இந்த கல்யாணத்தையும் பிடிக்கல, ஆனந்த் மாமாவையும் பிடிக்கலன்னு பார்த்தா அவருக்கு இனி சுத்தமா பிடிக்கல போல. வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, பார்த்துட்டு ஒரு பாட்டுக்கு வேலையே பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு கூட வந்து பக்கத்துல பேசவே வரல. என்ன செய்ய, இப்படி இருக்கவத்த நான் எப்படி பேசி பழக முடியும்? எப்படிதான் அவர் மனசை மாத்த முடியும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? சரோ, என்ன சரோ, உன்கிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னது? நீ கேட்கும் போதும் பதில் சொல்லாமலே போயிட்ட. இப்பயாவது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு சரோ. என்ன கேட்க போறியா? அது நீ ஏன் அந்த வீட்டுல எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கியா? எல்லார்கிட்டயும் கோவப்படுறியா? ஆனந்த் அண்ணா கிட்ட கோவப்பட்டியாமே? உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னா? கேள்விப்பட்டேன் சரோ, உண்மைதானே? உங்ககிட்ட ஆனந்த் மாமா சொன்னாரோ? இல்ல இல்ல, அண்ணா என்கிட்ட எதுவுமே சொல்லல, கதிர் தான் சொன்னான். உண்மையா சரோ? என்னாச்சு உனக்கு? ஆனந்தனாவை பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இப்ப எதுக்காக சண்டை போட்டு இருக்க சரோ? எதுக்காக வீட்டுல இருக்கவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? சின்ன பசங்களை கூட அடிச்சியா? உனக்கு இந்த மாதிரி குணம்லாம் கிடையாதே சரோ. எப்பவுமே சிரிச்சிட்டு குழந்தை மாதிரி சந்தோஷமா தானே இருப்ப. இப்ப என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏன் உனக்கு அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலையா? அவங்க பெரிய குடும்பம், எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுதானே ஆனந்த் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப நீ உடனே அண்ணாவை பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா அந்த வீட்டுல எல்லாரும் கஷ்டப்பட மாட்டாங்களா? ஏன் இப்படி பண்ற சரோ? அப்படின்னா ஆனந்த் அண்ணா உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படி ஏன் அப்படி நடந்துக்கிற சரோ? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னாச்சு? ஆனந்த் அண்ணாக்கு அப்படின்னா உன்னை பிடிக்கலையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட அப்படி நடந்துக்கிற? அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க சரோ. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு சரோ. ரொம்ப அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு. அந்த வீட்டுல நீ மட்டும் தனியா இல்ல, நிறைய பேர் உன் கூட இருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷம் தானே? எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற? ரொம்ப புதுசா இருக்கு. அன்னைக்கு கூட நான் வீட்டுக்கு வரும்போது என்கிட்டயும் கோவப்பட்டேன். அதுக்கு பிறகு நீயே வந்து என்கிட்ட மன்னிப்பும் கேட்ட. என்னாச்சு சரோ உனக்கு? ஒண்ணும் இல்ல, விடுங்க. என்னமோ இருக்கு, எதையோ நீ என்கிட்ட மறைக்கிற. நீ என் கூட நல்ல ஃப்ரெண்டா தானே பழகுன சரோ. என்கிட்டயே நீ உண்மையை சொல்ல மாட்ட. நான் ஒன்னும் அந்த வீட்டுல உள்ள ஆள் கிடையாது, வெளியாள் தானே. என்ன நீ ஃப்ரெண்டா நினைச்சா என்கிட்ட உண்மையை சொல்லு சரோ. எதுவும் இல்ல, விடுங்க. ஏன் சரோ இப்படி கோவப்படுற? என்னாச்சு சரோ? என் கூட பேச பிடிக்கலையா? என் கூட பேசாட்டி கூட பரவாயில்ல, ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்கள கஷ்டப்பட்டாத சரோ. நீயும் கஷ்டப்பட்ட வீட்டுல இருந்து தான் வந்திருக்க. கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ் சரோ. இதுக்கு மேல அங்க யாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. ஏற்கனவே ஒருத்தன் அங்க இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்.
நீயும் அதே மாதிரி பண்ணாத சரோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றீங்க? யார் அங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்காவ? அதுவா? அது ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்க. நான் கேட்டேன், யார் அங்க கஷ்டப்பட்டியா? அது ஒண்ணும் இல்ல சரோ, வேற ஒண்ணு. நீங்க யாருன்னு சொல்லுங்களா? நீங்களே என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டீங்களோ? என்னை மட்டும் அதை சொல்லி இதை சொல்லி கேக்குறிய? நீங்க எனக்கு ஃப்ரெண்டுனா உண்மையை சொல்ல வேண்டியதானே? சரோ, சில விஷயங்களை சொல்ல முடியாது சரோ. அது மாதிரி தானே எனக்கும் சில விஷயம் சொல்ல முடியாம இருக்கும். நீங்க அந்த விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. யார் அங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்கா? நீங்க யார சொல்றீங்க? என் புருஷனை சொல்றீங்களோ? ஐயோ இல்ல சரோ, அண்ணனு சொல்லல. வேற யாரு நீங்க சொல்றீங்க? சரோ, நான் சொல்லுவேன், ஆனா நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. அந்த வீட்டுல தொலைஞ்சு போய் ஒருத்தன் கிடைச்சிருக்கான்ல, அவனுதான் சொன்னேன். அவருக்கு என்ன? அவர் பாட்டுக்கு தானே இருக்காரு. அவர் யார கஷ்டப்படுத்தியாரு? எதுக்காக அவர் அப்படி சொல்றீங்க? அவ யாரையும் கஷ்டப்படுத்தலையா? அவ யார கஷ்டப்படுத்தல சொல்லு? அந்த குடும்பத்தை மொத்தத்தையும் அவன் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கான் சரோ. என்ன சொல்றீங்க? ஆமா சரோ, உனக்கு சில விஷயங்கள் தெரியாது. அவன் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கான். ஏன், என்னாச்சு? அவன் அந்த வீட்டு பையனே இல்ல சரோ. ஐயோ, என்ன சொல்றீங்க?